திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் எத்துணை நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? திருவண்ணாமலையின் சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருப்பது திரு கார்த்திகை அன்று மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம்தான். இதுபோல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் வேறு எந்த கோவிலிலும் கிடையாது. கார்த்திகை தீபம் என்றாலே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம்தான். இந்த மகா தீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரையும் தெரியக்கூடியது. இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிப்பதற்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவார்கள். இந்த மகா தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கும் என பலருக்கும் தெரியாது. என்னென்ன பலன் என்றால், திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கப் பெறுவார்கள். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாய சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் பொழுது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர், சேஷாத்திரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம்.